இந்த நந்தி தேவன் முன்னடக்க வல்லரக்கம் பின்னடக்க கைலாசத்துக்கு வந்த உடனே இந்த வல்லரக்கம் கேட்க நந்தி தேவன் எப்ப சிவபெருமான எங்க காங்கவே இல்லை ஆண்டவன் எங்க இருக்காரு புகழ் மூட்டமாப்பா இருக்கு வல்லரக்கா அண்ணா இருக்காரு பாரு தலையில ஒரு கொண்டையோட இருக்காரா கழுத்துல ஒரு பாம்பு கிடக்கா பக்கத்துல அழகான ஒரு பெண் இருக்கா பெண்ணுதான் தண்ணி தெரியுங்க அழகா இருக்காரா அவர் தான் ஆண்டவன் சிவபெருமான் ஆமா அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் கேட்கிறார் ஏன் வல்லரக்கா உனக்கு என்ன நினைச்சு நீ தவறு இருந்திய உனக்கு என்ன போ வேணும் ஆடு வேணுமா ஏன் மாடு வேணுமா எனக்கு மிளகை காட்டினாலும் மிளகை விட சிறிய வரவு எனக்கு வேண்டும் சீரகத்தை காட்டினாலும் இந்த சீரகத்தை விட சிறிய வரவு எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சீரகம் கடுகு கொத்தமல்லி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே வாங்கிட்டு போய் ஏதாவது மளிகை வைக்க போறியா இல்ல பகவானே பெரிய தம்பா இருந்திருக்கேப்பா சரி கேட்கறதே கேட்க சரி கொஞ்சம் பெரிதாகவே கேளு அப்புறம் கேட்டவருக்கு தெரியல நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் தாரேன் அப்ப உங்க பக்கத்துல இருக்க மனைவி மேல சத்தியமா தாரேன்னு சொல்லுங்க நான் சொல்லுவேன் சத்தியம் பண்ணாதான் நீ வந்து காப்பியா ஆமா கையில உன்னை படைச்சவனே நான் தான்டா சரி எனக்கு போய் நீ சத்தியம் கேட்கலாமா உங்களை நம்ப முடியாது பகவான நம்புடா நம்ப மாட்டேன் நம்புறதான் வாழ்க்கை நம்பி வாழு நம்ப மாட்டேன் ஆமா இப்ப சத்தியம் பண்ண சொல்றியா சத்தியம் பண்ணா மட்டும் தான் சொல்லுவேன் யார் மேலாம் சத்தியம் வேணும் இந்த மனைவி யாரு சக்தியின் மீது நீங்க சத்தியம் செய்து தர வேண்டும் ஆமா சரி அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் ஆதி சக்தி மீது ஆணையாக வளர்ந்தார் என்று சொல்ல ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே என்ன சொல்லுகிறான் தெரியுமா பெருமான் எப்படி வர தேவருக்கிறேன் தெரியுமா தந்தேன் மாட்டிடுவான் கொடுத்தேன் கொடுத்தேன் உங்களையிட்டு ஆண்டிடுவார் உங்களையிட்டு ஆண்டிடுவார் இந்த வல்லவக்க ராசுவரிடத்திலே தந்தை தந்தை என்ற வல்லவக்கா நீ தரணி எல்லாம் ஆண்டிடுவாய் குடைக்கு கீழே கொடைக்குள்ள இருந்து ஆழ்வாய் கொடுத்தேன் கொடுத்தேன் என்ற வல்லவக்கா இந்த கோலயத்தை ஆழ்வாய் ஒரு கொடைக்கு கீழே அதாவது ஆண்டவன் சிவபெருமான் கருத்தை கொடுக்க முன்ன என்ன சொல்லி கொடுத்தாரு வல்லவக்கா தந்த வரத்தை கொண்டு தவறியாதை செய்தேயானால் தந்த வரவே ஒரு தலை அனுப்புவதோ இந்த நாரதர் மறுபடியும் பார்த்தார் போது ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா பாணியே பெண்ணை இப்படி வர என்ன வழிவிடவா நீ என்னன்னு சொல்லிட்டு போப்போம் என்னன்னு சொல்லிட்டு போ சரி நான் 12 வருஷம் தவறி இருந்தேன் சரி பகவான் கிட்ட போய் நான் எரிக்கி மரம் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்க வழிய முடி பகவான் எனக்கு எரிக்க மரம் கொடுத்தாரா அவன் இது ஏத்தவங்கள பூரங்க எரிக்க போறேன் எரிக்க போறியா ஆமா எப்படி சரி ஆண்டவன் உனக்கு எப்படி வரத்தை கொடுத்தாரு கண்ணால பாத்தியா அப்படி கேளு சரி கைலாசத்துல நான் போய் தவம் வச்சு கேட்டனா சரி பகவான் கூட்டி உனக்கு நான் தந்தேன் அப்படின்னு சொன்னாரு அடக்கடவுள நான் வாங்கிட்டு வந்தேன் சரி அப்படின்னு வந்துகிட்டு இருக்கேன் அவர் தந்தை தந்தைன்னு கொடுத்தாரா அவன் தந்தை தந்தை வந்துகிட்டு இருக்காங்க ஆண்டவர் சிவபெருமான் உன்னை ஏமாத்திட்டாரு என்ன என்ன சொல்லுகிறாய் எப்ப வரத்தை நீ பரிசோதனை பண்ணி பாத்தியா அம்மா பாக்கலையா சரி என்ன என்ன எப்ப என்ன யாரு உனக்கு வரத்து கொடுத்தாங்களோ நீ அங்கேயே பரிசோதனை பண்ணி பாரு
ஆமா கைலாசத்துல கடவுளை போய் நிக்கணுமா? ஆமா ஐயா அதுவா விருப்பம். சரி அப்படி என்று சொல்லும் பொழுது இந்த வல்லவக்க ராட்சதன் மனதுக்குள்ளே எண்ணுகிறார், ஆண்டவன் சிவபெருமானை எடுத்தோமானால் ஆதிசக்தி நமக்கு சொந்தம், சரி இந்த ஈஸ்வரியை எடுத்தோமானால் ஈஸ்வரியால் நமக்கு சொந்தம். நமக்கு சொந்தம். அப்படி இந்த வல்லவக்க ராட்சதன் இருக்கிற பொழுது ஆகியோரை கையெழுத்து யார் யாரெல்லாம் போடுறாங்க தெரியுமா? நாரதேரம் ஓடினார் யாதிரேரனும் ஓடினார் சூரியன் ஓடினார் ஆட்டுக்கிடா வாகனத்தில் அகலிலே வாகனத்தில் மன்னரே சிங்கமுக வாகனத்தில் காலிலே ஓடினார் வேணாம் என்று பிரம்மதே குதிரையை போட்டுவிட்டு வாகனத்தில் சுப்பிரமணிய ஓடினார். கையில வைத்து இந்த வல்லவக்க ராசிகளுக்கு நன்மை என்று ஆண்டவன் சோதரமான் தேவாதி தேவர்களை நந்தவன ஓட்டமாக்கி அந்த நந்தவன ஓட்டத்தில் ஆண்டவன் சோதரமான் லிங்கவாகத்தை ஒழிய இந்த அம்மை சாரதா வேதியாளர்கள் ஆதிகளை கைலாசத்திலே இந்த 10 நிமிஷத்துல சாஸ்தா இறங்காமணி சாஸ்தா பிறக்கணும்னு நமக்கு வேண்டுகோள் வைத்திருக்கின்றார்கள். அதே கதையை இப்ப சுருக்கமா சொல்லி ஆண்டவா பெருமகளே, நீங்க எப்படி வல்லவக்க ராட்சசி இந்த வேடத்துல போகணும்னு சொன்னா இந்த வல்லவக்கை கண்டுபிடிச்சுக்கணுமா? அப்ப கோலத்தை மாட்ட வேண்டும் என்று சொல்லி கோபால கண்ணன் எப்படி வருவாங்க தெரியுமா? அது வெள்ளி கையிலே ஆதி வெள்ளி கையிலே இந்த வல்லவக்க ராட்சசி கேட்கிறார், பெண்கொடி உனக்கு என்ன ஊர் என்ன தேசம் கேட்க அப்ப மோகினியாவை கேட்கிறார், உனக்கு ஊழி என்ன பேர் என்ன? நான் வந்து ஆதி வேளாளத்தை ஆண்டு வருகிறேன். ஆமா நீ என்னோடு வந்தேனால் சரி மன்னோட மனைவியாக கையுடனே ஆண்டிடலாம், மன்னவரும் செய்தியுமாக குழந்தைகளை ஆண்டிடலாம் அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமா இந்த மாதிரி பெண்களை சொல்கிறார், ஏ வல்லவக்கா நான் கூட வரணும்னு சொன்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்யணும். நீ இருக்காதற்கு ஒரு சத்தியம் என்னமா? 1000 சத்தியம் பண்ணிட்டாய். அப்படியா? என்ன சத்தியம் பண்ணணும்? அதாவது பெண்ணால கெட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெண்ணால கெட்டபடி பெரும்படி நிறைய இருக்கு. இந்தியன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, மாறி கெட்டதும் பெண்ணாலே, ராவண கெட்டதும் பெண்ணாலே. ஆமா மங்கை என்று தான் நினைத்தால் மாய கண்ணன் என்று என்னோட பெண்ணீது உறவு கொண்ட இந்த வல்லவக்க ராட்சதனை மோகினிடத்தை சொல்கிறார், என் பெண்மோடு உனக்கு கூட பிறந்தது யாருன்னா? என் கூட பிறந்தது 8 பெண்ணு. சரி நான் தான் 8வது பெண்ணு. 8 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டா? 8 பேரையும் 7 பேரையும் யாருக்கு கட்டி கொடுத்துச்சு. சரி எனக்கும் அதே மாதிரி ஒரு கல்யாணம் ஆச்சு. அதனால அதை சொல்ல நேரம் இல்லை எனக்கு. சரி சண்டை போட்டு உங்களை விட்டு சண்டை போட்டு கறந்து விட்டு போயிருக்கே வழிமுறை. நீ ஒரு பக்கம் போறாண்ட நான் சொல்ல கேளு, என்ன செய்யணும்? நீ என் கூட வா. அவங்கள வரவா? ஆமா ஏன்? நீ என் கூட வந்தன்னு சொன்னா நம்ம ஆதி வேற உலகத்திலே சரி மன்னவனும் மனைவியுமாக மகிழ்வுடனே ஆண்டிடலாம். இப்ப நானே ஏற்கனவே 2 கட்டி கொடுக்க போய் தான் சரி சண்டை போட்டு நான் வந்து சண்டை போட்டு நான் பூந்த விட்டு கறந்து விட்டு போயிட்டு இருக்கேன். சரி உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகுற மாதிரி உன் முகத்துல தெரியுது. அப்படியா? உனக்கு முத்தோடி ஒட்டி இருப்பா இருக்க. நம்ம இருக்கா அவன் யாரும் சொல்லிடுவா? இருந்தாலும் பரவாயில்ல, நீ அவங்க கூட நம்ம வாங்கிக்கலாம். ஆமா நான் வந்து நான் ஒரு சத்தியராஜி ஜெயிலரி என்ன காசுன்னு சொல்லு. சரி முத்தோடியா இருக்காரா? ஆமா புடிச்சு பேச மாட்டேன். சரி வாங்கி முன்ன மாட்டேன். சரி தலையை சுத்தி சரி கண்டத்துல வச்சு சத்தியம் பண்ணி இவ்வளவுதானா? அப்படியா? அப்படின்னு சொல்லும் பொழுது வல்லவக்க ராஜன் எப்படி சத்தியம் செய்யலாம் தெரியுமா? புகழ் சொல்லிட்ட மாடு
வல்லரக்கன அழிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவன் சோதனை வைக்கிறார். எப்படி வளர்த்தீங்க? எப்படி அழிச்சீங்க? இப்ப நான் கொடுத்த பிள்ளை நான் கொடுத்த வரை உங்களால எப்படி அடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவன் சோதனை இடத்துல ஆயிரத்தி கோபாலன் சொன்னார், நான் சொர்வத்தை மாற்றி போனேன், அதனால வல்லரக்கன அழிச்சுட்டேன். அப்படி நீங்க என்ன சொர்வத்தை எடுத்தீங்க? அப்ப யாரும் சொர்வத்தை நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவன் சோதனை இடத்துல ஆயிரத்தி கோபாலன் சொன்னார், நான் அந்த சொர்வத்தை எடுத்தேன்னு சொன்னா என் மனசை வளர்க்க மாட்டேன்னு சொல்லி நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி தரணும். சத்தியம் பண்ணிக்கிறதா? அப்படியா? சரி. அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சோதரமானதுக்கு ஆயிரத்தி கோபாலை கோபி போய் வெளிப்பட்டார். என்ன பிறகு செய்ய போற சாத்தா பிறகு போறாரு என்ன பிறகு பண்ணிடலாமா? அப்படி ஆண்டவன் சோதரமான இடத்துல இந்த ஆயிரக்கண்ணன் கோபாலை ஆமா அதாவது ஒரு 16 வயதுடைய பெண்ணு போல வடிவங்கள் இருந்தா எப்படி இருக்கும் பார்க்க அழகுங்களா? சொல்லிக்கிறார். ஒரு 16 வயது பிள்ளை